எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். அப்புறம் நிஃப்டி போட்டு அரவ மிஷினில் போட்டு அறன்னு அரைச்சிக்கிட்டு இருக்கானா? நேற்று நம்ம டாபிக் யாரெல்லாம் பார்த்தீங்க? நிஃப்டி இன்னும் சைட்வேஸ் மூடில் தான் இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் கூட சொல்லியிருந்தாங்க, சார் எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் கேபிட்டல் வைப் அவுட்டுன்னு தான் சார் கதறாங்க அப்படின்னு. ஆனால் நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையாது. சரியா? நம்ம டெய்லி மார்க்கெட்டில் நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த லெவல்ஸில் கரெக்டாக மார்க்கெட் மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம காலையில் ஓப்பன் பண்ணும்போதே ப்ரீ மார்க்கெட்லேயே இந்த ஆரஞ்சு லைன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் 24,200. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்டு லோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ. இதை மார்க்கெட் கட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் மூவ் மார்க்கெட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தோம். மேலே இது டார்கெட்டு, அதே மாதிரி கீழே இதை கட் பண்ணால் இது டார்கெட்டு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நான் என்ன லெவல் கொடுத்தனோ அந்த லெவலோட பாட்டம், அந்த லெவலோட ஹை அங்கே தான் போச்சு. ஓகே, அண்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிபனாக்கி கிளாஸ் எடுப்போம். அந்த ஃபிபனாக்கி கிளாஸில் நான் நம்ம டீச் பண்ணுறது பர்ஃபெக்டாக, அது என்ன சொல்கிறதுனா 200% நான் எடுக்கக்கூடிய ஃபிபனாக்கி கிளாஸு அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கும். அதுபடியே இன்றைக்கி மார்க்கெட்டில் எங்களுக்கு இந்த இடத்துலையே என்ட்ரி கிடச்சது. சரியா? இந்த புட் ஆப்ஷன் 24,300 புட் ஆப்ஷன் அந்த டைமில் நல்லா லாங் ரெட் பாடி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே மார்க்கெட்டில் பாருங்கள், இங்கேயே மார்க்கெட் தத்தளிச்சுக்கிட்டே இருந்தது. சரியா? அதே மாதிரி இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 24,100 சிஇ அவன் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டான். ஓகே, இந்த இடத்துல லோயர் லோ ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம். 90 ருபீஸில் என்ட்ரி கொடுத்துருந்தோம். 92. சரியா? இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம். அவன் 140 வரைக்கும் போனான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் நல்லபடியாக புக் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துல இது பிரேக் பண்ணும்போதே நடந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து நல்ல ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் போட்டான். அப்பவும் சொல்லியிருந்தோம், இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே மார்க்கெட்டை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் மேலே போக முடியும். இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே இல்லைன்னா மார்க்கெட்டு என்ன பண்ணுவோம், மறுபடியும் டவுன்ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இந்த இடத்துல மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துக்கு மறுபடியும் மார்க்கெட் 147. சரியா? இன்றைக்கி ப்ரீமியம் ஒரு எக்ஸ்பெரி மாதிரியே மூவ் ஆகவே இல்லை. ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோ. ஆமாம், கூட கொஞ்சம் வேகமாக போயிடும் போல். ப்ரீமியம் ரொம்ப டெட் ஸ்லோவாக போச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு இங்கே இந்த இடத்துக்கு வந்துச்சு மார்க்கெட்டு புட் ஆப்ஷன். ஓகே, புட் ஆப்ஷன் அந்த டைமில் நம்ம 1 மினிட் கேண்டில் தான் வச்சுருந்தோம் புட் ஆப்ஷனை. ஸோ இந்த இடத்துக்கு வந்திருந்த போது மார்க்கெட்டில் இங்கேருந்து மார்க்கெட் புட்டு வேகமாக கீழே விழுக போகுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். அரவுண்டு இந்த இடத்துல இங்கே. சரியா? இந்த இடத்துல சொல்லியிருந்தோம், புட்டு கீழே விழுக போகுது, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே புட்டு குடுன்னு கீழே வந்தால் அப்போ கால் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி, அங்கே ஒரு 15 பாயிண்ட் 19 பாயிண்ட் கிடச்சது. சரியா? மறுபடியும் புட் ஆப்ஷன். ஓகே, இந்த இடத்துல இங்கனக்குள்ள மறுபடியும் புட் ஆப்ஷன் என்ட்ரி கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல. ஓகேவா? 132 135 இந்த ஏரியாவில் மறுபடியும் இதே ஏரியாவுக்கு மார்க்கெட் ரிவர்சல் கேண்டில் போட்டான்ல, இந்த இடத்துல மார்க்கெட்டில் இங்கே மறுபடியும் புட் ஆப்ஷன் என்ட்ரி கொடுத்துருந்தோம். அவன் விறுவிறுன்னு வேகமாக போய் 178 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 174 வரைக்கும் போயிருந்தான். மறுபடியும் இந்த லைனும் காலையிலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த 2 ஆரஞ்சு லைனையும் காலையிலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. மார்க்கெட்டு இங்கேருந்து மார்க்கெட்டு வேகமாக மேலே வரவனுக்கு இதுதான் டார்கெட்டுன்னு கொடுத்துருந்தோம்.
கரெக்டாக அந்த டார்கெட்டை வந்து தான் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் டவுன்ஃபால். சரியா, டவுன்ஃபால் கொடுத்தான்ல, நம்ம இந்த சைடில் வந்து கால் எடுக்கல. அந்த டைமில் வந்து 24,100 கால் வந்து நம்ம அந்த டைமில் வந்து இந்த கால் எடுக்கல. ஆனால் இங்கே இந்த இடத்துக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்துச்சு. சரியா, அப்போ வந்து இந்த லைன் எடுத்துகிட்டு வந்தோம். இதே பையர் ஓப்பன். ஓகே, இதே பையர் ஓப்பன். இங்கே மார்க்கெட்டு மறுபடியும் ரிவர்சல் கொடுக்க தான் சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்த மாதிரியே டிஸ்டர்பன்ஸ் கேண்டில் சூப்பராக ஃபார்ம் பண்ணால் ரெசிஸ்டன்ஸில் அங்கேருந்து அகைன் வந்து ஒரு புட் என்ட்ரி, இந்த இடத்துல அகைன் ஒரு புட் என்ட்ரி, அதே 147 புக்கிங். ஓகேவா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு இதே சைட்வேஸில் இருந்தால் கடைசியாக ஹீரோ ஜீரோ கிடைக்கும் நம்ம 3.0 கான்செப்டில் அப்படின்னு பார்த்தோம். பட் ஹீரோ ஜீரோவே கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட்டில் 3 மணி 2:50க்கு மேலே ஒரு மூமெண்ட்டு கூட கிடையாது. சரியா, நான் எதிர்பார்த்தது புட் சைடில் இன்றைக்கி ஹீரோ ஜீரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். பட் ஒரு ஹீரோ ஜீரோவும் கிடைக்கல. மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. சரியா, நீங்கள் பாருங்கள், வெறும் விக்கு. இதில் ஒன்றுமே கிடைக்கல, ஒரு மூமெண்ட்டுமே கிடைக்கலை. ஹீரோ ஜீரோ இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஓகேவா, ஆக்டிவேட்டே ஆகலை ஹீரோ ஜீரோ. சரி, மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸில் சின்ன அசைவுகளை கூட கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பர்ஃபெக்டாக இருந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதே தான் நான் நேற்றுக்கும் சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கும் சொன்ன மாதிரி தான். நமக்கான என்ட்ரி செட்டப் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். சரியா, அந்த மாதிரி ட்ரேட் எடுக்க தெரியலேன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்குவீங்க. ஓகே, அதே மாதிரி ஓவர் ட்ரேடிங், நீங்களாட்டில் மூமெண்ட் ஆகிக்கிட்டே டெய்லி மார்க்கெட்டு கீழே வரும் மேலே போகும். என்னையாரும் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேரெல்லாம் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்லலாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எடுக்கிறது 2 பாயிண்டில் கட் பண்ணுறது, சில பேர் எடுக்கிறது 5 பாயிண்டில் கட் பண்ணுறது, சில பேர் எடுத்ததுலேருந்து என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் கேண்டில் முடிக்கிறதுக்குள்ளே 5 ட்ரேடு போட்டு முடிச்சிடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள்லாம் லெவல் எடுத்துகிட்டு வர்றது எப்படி, ஒரு லெவல் வந்தால் அந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும், அதுவும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். சரியா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. அதில் ப்ரீமியம் டிகே பயங்கரமாக நடக்கும். நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப முக்கியமானது. தப்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சு செய்வான் அவங்கள. ஓகேவா, ஸோ கவனமாக இருங்க, கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு சுத்தமாக வந்து மூவே ஆக மாட்டேங்குது. ஓகேவா, மேலே பாருங்கள், யாரெல்லாம் வந்து இங்கனக்குள்ளே போய் லாங் பொசிஷன் எடுத்தாங்கன்னு தெரில. அவ்வளோ பேரோட ஸ்டாப் லாஸையும் மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணுது. 24,200 பிரேக் பண்ணிட்டான், 350 உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் லாங் பொசிஷன் இங்கே எடுத்து வச்சுருந்தாங்கன்னு தெரில. அத்தனை பேரோட ஸ்டாப் லாஸையும் மார்க்கெட் வந்து தூக்கிடுச்சு. சரியா, ஸோ இன்னமும் வந்து பாருங்கள், மார்க்கெட்டால் ஒரு லோவை பிரேக் பண்ணி கீழேயும் போக முடியல, ஒரு ஹையை பிரேக் பண்ணி மேலேயும் போக முடியலை. மார்க்கெட்டு என்ன பண்ணுதுன்னு அதுக்கும் தெரியல. ஓகேவா, கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையர்ஸு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தினமும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிற மாதிரி தான், சார் யூடியூப் சேனலை திறந்தாலே நிறைய யூடியூப் சேனல் வந்து கதறாங்க சார், நம்ம கொஞ்சம் பரவாயில்ல சார், நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் லெவல். இந்த லெவல் எடுக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்குவீங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஓகேவா, வாங்க படிக்கலாம், கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.